நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது 2024 மே 1 குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு இடம் பெயர்ச்சி ஆகிறார். 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரக தோஷமின்றி கலாட்சி தருள்வாய். குருவே நமக. இந்த குரு பயிற்சி இந்த 2024 தமிழ் மாதம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு மே 1 குரு பயிற்சி. இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. குரு பயிற்சினா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷந்தாங்க. ஜோசியரை எங்கே பார்த்தாலும் சரி, ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்குறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் அதே சனி பயிற்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. சனி பயிற்சினா ஒரு பயம், ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. சிலருக்கு ஓஹோன்னு இருக்கும், சிலருக்கு மீடியமாக இருக்கும், சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும். அது யாராருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குருவுக்கு பல பெயர்கள் இருக்குது. பொன்னவன், அந்தணன், அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற ஒன்றுலாம். தனித்த குரு இருக்கக்கூடாது, யார் கூடயாவது சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார். ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க, ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து, அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து, பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து, கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு. குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிட பிறவி இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கும். குரு தான். குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும், சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வராது. கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. குரு பொறுத்தவரையிலையும் குரு பலன் வந்தாச்சா, திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது. ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ நடக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது. அதாவது என்னதான் ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான். குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார். இப்போ இந்த ஆண்டு மே 1 முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு, அதாவது மே 1 மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார். ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு.
பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் காரகன் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி கடந்த ஆண்டு 6ஆம் இடத்துல இருந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அமக்கலமாக 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடம் என்பது மிக மிக சிறப்பு. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லது நடக்கும், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் அரவணைப்பாக இருப்பார்கள், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அனுகூலமான ஒரு போக்கு தென்படும். ராசியை குரு பார்க்குறார், 7 குரு இருக்கார், குரு பலம் வந்தாச்சு. இந்த விருச்சிக ராசிக்கு கடந்த ஆண்டு திருமணமே ஆகலை. நிறைய பேருக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு ஆண்டு. டெஃபினட்டாக பிள்ளைகளாகட்டும் பெண்களாகட்டும், அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கடந்த ஆண்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது. நீங்களே சனி பார்த்தது ராசியை, நீங்களே டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் ஃபோக்கஸ் ஆகி வேலையிலையோ இல்லை உத்தியோகத்திலையோ இல்லை தொழிலையோ முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு காலகட்டம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லை அவங்க வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 7 குரு இருக்குது, கொடுத்து வைக்கணுங்க. சமூகத்தில் இது நாள் வரைக்கும் இழந்த, அதாவது அவப்பெயரை சந்திச்சிங்க, பேர் புகழை இழந்த பெயரையும் புகழையும் இப்போ அடையப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை. நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி பெறும். சென்ற ஆண்டு உங்களுடைய தம்பி தங்கைகள் கூட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ இந்த ஆண்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி கைகூடும். கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும். இது 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள். அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான பெயர்ச்சின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், புகழ் பெறுதல். ஏதோ 10ஓட 11 இருந்த நீங்கள் இன்றைக்கி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்து உங்களை பற்றி பேசுவாங்க. மீடியாக்களில், பத்திரிகைகளில் உங்கள் பெயர் பெரிய லெவலில் வரும், புகழ் பெறுவீர்கள். கலைஞர்களாக இருக்கும் பட்சத்தில் புகழ் பெறுவீர்கள். உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும், மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அற்புதமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இந்த ஆண்டு. உங்களை பொறுத்தவரையிலையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஃப்ரெஷ் ஹேண்டாக இருக்கிறவங்களுக்கும், முதல் திருமணம் தோல்வியுற்று அல்லது டைவர்ஸ் ஆகி 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும். ராசியை குரு பார்க்குறார். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். அதாங்க ரொம்ப முக்கியம்.
என்ன சம்பாதிச்சாலும் என்ன இருந்தாலும் மற்றவங்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கணும். அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு. ஒரு சிலர் சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் சில பொறுப்புகள் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல பேரு புகழ் உயரும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து தானே. அதாவது பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பும். அப்போ இருக்கிற காசை வச்சு என்ன பண்ணணும்? சொத்து வாங்கணும், மனை வாங்கணும், பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்கணும், வெளிநாடு அனுப்பணும், உயர்கல்விக்காக அனுப்பலாம், உத்தியோகத்துக்காக அனுப்பலாம். இப்படி உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு 4ல் இருக்கார். சனி பகவான் 4ல் இருக்கிறாருன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ராசியை பார்த்தார் சனி பகவான் 10ஆம் பார்வையாக. கடந்த ஆண்டு ரொம்ப டென்ஷன், உடம்பு முடியாமல் போச்சு, ஃபிசிக்கலாகவே பாதிக்கப்பட்டீங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதால கண்டிப்பாக கௌரவ புகழும் பாதிக்காது, உடம்புக்கு நோய் நொடி எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி அது அதனுடைய வேலையை செய்யும். பட் 5ல் ராகு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாதிக்க போகிறீங்க, புகழ் பெற போகிறீங்க. மீடியா பத்திரிகைகளில் நீங்கள் பலம் வரப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகும்.